We'll do the 13th sum. Trial balance of Ramesh 31st of March 2017. Prepare trading and profit and loss account balance sheet. Here that is stock 1-4 no opening stock, trading account debit side, purchase trading account debit side, sales trading account credit side, sundry debitors balance sheet liability side, furniture and fixtures balance sheet asset side, debitors on the balance sheet asset side, cash in hand also balance sheet asset side, wages trading account debit side, drawings balance sheet la வந்து capital la வந்து minus பண்ணனும். Next in telephone charges will come in the debit side, profit and loss account, bad debts வந்து profit and loss account debit side, provision வந்து profit and loss account debit side, discount received profit and loss account credit side, capital வந்து balance sheet liability side வந்து advertising expense வந்து profit and loss account debit side. இப்போ வந்து adjustment பார்க்கலாம். closing stock வந்து trading account credit side எழுதணும். unexpired advertisement அப்படின்றது வந்து லெஸ் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களே இதில் வந்து இந்த 15,000 இந்த அமௌண்ட்டை வந்து லெஸ் பண்ணணும். ப்ராவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெஸ் இந்த 3,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயும் போடணும், பேலன்ஸ் ஷீட்லேயும் இந்த கேல்குலேஷன் நம்ம போடலாம் சம்ம போடும்போது. 2% டிஸ்கவுண்ட் இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் ஷீட் ரெண்டுலேயும் என்ட்ரு பண்ணணும். ட்ராயிங் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இதுவும் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஃபுல் கேல்குலேஷன் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடும்போது ப்ரிப்பேர் பண்ணலாம். வில் டூ த சம் நவ். நியூ புக் பேஜ் நம்பர் 313 13th sum. ஓல்டு புக் வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 183 18th sum. First we'll do the trading and loss account. Trading and profit and loss account. This is the heading. Trading account we'll do. First to opening stock. Amount is 40,000. Adjustment illa nera poidla. Next to purchases 85,000. Next to wages 37,500. Here will come for the credit side by sales 1,90,000 by closing stock amount is 35,000. Okay, so we'll close the close the trading account. We'll get as a 2,25,000. Here also 2,25,000. If you add all this, we will get as a 1,62,500. This minus panamna, we will get it as a 62,500. In the bakata less amount. So we'll write to gross profit. Okay, this is a balancing way. The opposite la profit and loss account எடுத்துட்டு வருவோம். By gross profit. Okay, brought down. What is the amount is 62,500. For debit side la inga enna entry பண்ணனும். First வந்து 2 bad debts. Okay, bad debts வந்து amount is 2,000. இது வந்து எங்க இருக்கு tabular columnல இருக்கும். பார் tabular columnல 2,000 இருக்கும். இது கூட வந்து add வந்து new provision அப்படினு சொல்லிட்டு bad debts இருக்கும். இது எங்க இருக்கும் adjustmentல இருக்கும் 3,000 rupees. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும் 5,000 rupees வரும். இப்போ இந்த 5,000ல வந்து less old provision அப்படினா tabular columnல ஒரு provision இருக்கும். amount வந்து 2,500. இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா we will get as a 2,500. இந்த amount தான் நம்ம வெளியே பண்ண ஃபைனல் calculation. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க adjustmentல to provision for discount அப்படின்னு கொடுத்திருப்பாங்க on debitors. ஓகே, அப்போ என்ன பண்ணோம் நம்மளுக்கு டெபிட்டாஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சம்மில் என்ன கொடுத்துருப்பாங்க டெபிட்டாஸ் அமௌண்ட் வந்து 45,000 கொடுத்துருப்பாங்க. இந்த 45,000ல் டேப்லர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 3,000 rupees பேட் டெப்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே கொடுத்துருக்குது 2% ஆன் டிஸ்கவுண்ட் ஆன் டெபிட்டாஸ். அப்போ அந்த பேட் டெப்ட்ஸ் இந்த அமௌண்ட் இங்கே இருக்குல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து டேப்லர் காலம், இது அட்ஜஸ்ட்மெண்ட்.
உங்கள் க்ளூக்காக இதை எழுதுகிறேன். ஓகே, இதுவும் என்ன பண்ணுறாங்க, இதுவும் டேப்லர் காலமில் இருக்கும். நீ ப்ராப்ளமில் எழுதுக்கூட உனக்கு புரியறதுக்காக எழுது. ஸோ இந்த அமௌண்ட்டில் 40 இது வந்து டெபிட்டாஸ் அமௌண்ட்டு, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற 3000. இதை மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் இட் அஸ் அ 42,000. இந்த 42,000ல் தான் 2% டிவைடட் பை 100 அப்படின்னு பண்ணோமா வாட் இஸ் த அமௌண்ட் வில் கெட் அஸ் 840. ஸோ தி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் இயர் திஸ் சைடு. ஆல்ரெடி கிராஸ் ப்ராஃபிட்டு நம்ம எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பை டிஸ்கவுண்ட்டு received. What is the amount means 3,000. So we'll close it. If you close both the sides, here also we'll close it. So we'll get it as a, if you close means still is there, we'll write 2 telephone charges, amount is 3,000. Next 2 advertisement அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே போடலாம் 15,000. இது கூட வந்து லெஸ் அன்எக்ஸ்பைர்ட். ஓகே, தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துருப்பாங்க. அதை மைனஸ் பண்ணோம்னா we will get it as a 14,750. Next what is next that's all. Now we'll close it. Now if you calculate means this side only will come it as a 65,500. இந்த பக்கமும் 65,500. இப்போ 65,500ல 65,500ல இந்த பக்கம் ஃபுல்லாக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணலாம். இந்த அமௌண்ட் this all together if you total means we will get as a 21,990 it will come. So if you minus means we will get it as a 44,410 இருக்குது. இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட். இப்போது 40 இந்த பக்கம் தான் கம்மியாக இருக்குது, 44,410. இதுக்கு வந்து நான் 2 நெட்டு ப்ராஃபிட். ஸோ திஸ் இஸ் அ பேலன்சிங் ஃபிகர். இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகலாம். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st March 2016. So we'll do first we'll do the balance sheet. We'll go for the first asset side. We'll write furniture and fixtures. This is 65,000. Next debitors calculation irukku. You will write it inside 45,000 less provision for bad debts. Okay, இந்த bad debts amount வந்து 3,000. இந்த 3,000 வந்து adjustmentல இருக்கு. இந்த amount minus பண்ண we will get it as a 42,000. next வந்து less provision for discount. டிஸ்கவுண்ட்டுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2% இருக்குல்ல, ஃபைண்ட் அவுட் பண்ணல அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் 840. இந்த அமௌண்ட் லெஸ் பண்ணோம்னா வாட் இஸ் த ஃபைனல் அமௌண்ட் 41,160. நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட் பேங்க் அமௌண்ட் வந்து 21,000. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு அமௌண்ட் இஸ் 35,000. now advertisement unpaid prepaid advertisement இருக்குல்ல அந்த amount prepaid that amount is 250. இதுதான் இவ்வளவு வரும். next we'll go for the liability side. sundry creditors amount is 48,000. next capital amount is 85,000. இந்த capital கூட வந்து add net profit. okay, and the amount வந்து 44,410 add பண்ணா we will get as 1,29,410. next வந்து less drawings. okay, drawings amount வந்து 15,000. இதை minus பண்ணாம we will get 1,14,410. so if you add both the sides பேலன்ஸ் ஷீட் எப்பவுமே ரெண்டு பக்கமும் டேலி ஆகணும். டேலி ஆகலைன்னா ராங்கு, சம்மே ராங். ஸோ வில் கெட் 1,62,410. இந்த பக்கமும் கால்குலேட் 1,62,410. தட்ஸ் ஆல்.